ஹேய் கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இப்போ நான் ஒரு வீடியோ எடுக்கும்போது எந்த மாதிரிலாம் நான் எனக்கு பேசிக்கா ஸ்கின் கேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டு என்னோட ஃபேஸை போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். அக்சசரிஸ் போட்டனால நான் கொஞ்சம் லேசி. ஸோ லைட்டாக கொஞ்சம் ஈரப்பதத்துக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்னுடைய மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். நிறைய போட்டிருக்கேன் எப்பயும் போல. ஸோ இதை போட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து நான் மை வைக்கிறேன். ஸோ இந்த கீழே வைக்கிறத நான் கண்ணாடி பற்றி வச்சுட்டு வந்துடுறேன். ஸோ மைலாம் போட்டு வந்து மை போட்டாச்சு. தென் வந்து லிப்புக்கு எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ நான் அந்த லிப் லைனர் மட்டும் லைட்டாக போட்டுக்கிறேன், ரொம்ப ஹெவியாக போட மாட்டேன். கரெக்ஷன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ லிப்ஸ்டிக்கும் லைட்டாக இருக்கிற மாதிரி போட்டாச்சு. தென் வந்து போட்டு ஸோ நார்மல் போட்டுக்கல, இந்த மாதிரி ஐலைனர் இருக்குல்ல, இந்த மாதிரி ஐலைனர் இருக்குல்ல, இதை வந்து அப்படியே போட்ட மாதிரி கியூட்டாக வச்சுக்கலாம். ஓகேவா? தென் அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டா என்னுடைய லுக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் போய் டேரக்டாக வீடியோ எடுத்துட்டு அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் என்னோட ஸ்கின் கேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு சின்ன ஃபேஸ் வாஷ், அவ்வளோதான். அதே நானாக பண்ணுறப்போ வீடியோ எடுத்து போகிறேன். ஸோ ஃபேஸ்க்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டா அவ்வளோதான், நம்ம லுக் ரெடி. ஸோ என்னென்னா, யூஸ்வலாக நான் வந்து ரெடி ஆகிட்டு ஹேர் செட் பண்ண மாட்டேன். அதுக்கு முன்னாடியே நான் ஹேர் ஃபுல்லாக கோம் பண்ணிட்டு ஜஸ்ட்டு என்னுடைய கையிலேயே நான் இந்த மாதிரி பண்ணி விட்டேன்னா எனக்கு ஓரளவுக்கு ஃபீல் குட்டாக அப்படியே ஃபேஸை என்ஹான்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நான் சீப் வச்சுலாம் கோம் வச்சுலாம் ஹேர் ஸ்டைல் பண்ணுறப்போ எனக்கு அப்படியே ஹேர் பவுன்ஸிலாம் கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி நான் வீடியோஸ் எடுப்பேன். அப்படி இல்லைனா போனி டெய்ல் லூஸ் ஆகிறப்போ கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் என்னுடைய ஹேர் ஸ்டைல் லுக்கு. இப்போ தான் இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ க்யூட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது சம்வேர். ஸோ ஹேர் ஸ்டைல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமேட்டுக்காக தான் நான் வந்து கோவிலுக்கு போனேன். என்னுடைய லுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு லைக் குர்தா செட் அந்த மாதிரி போட்டு கோயிலுக்கு போயிட்டேன். தென் கோயிலுக்கு போயிட்டு ஈவினிங்காக மாதிரி இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு அரௌண்ட் ஒரு 7:30க்கு மேலே என்ன பண்ணோன்னா டீ குடிக்க போனேன். டீ குடிக்க போயிட்டு ரிட்டர்ன் வந்தப்போ இப்படி தான் இருக்கேன். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா லைக் வந்து நம்ம இன்னைக்கு நான் என்னுடைய பேசிக் ஸ்கின் கேர் மேக்கப் பண்ணிட்டு நான் யூடியூப்க்கு வீடியோ எடுத்தேன். தென் கோவிலுக்கு போனேன், டீ குடிக்க போயிருந்தேன் வெளியே. ஸோ இப்படிலாம் பண்ண பிறகு என்னுடைய லுக் எப்படி இருக்குது, என்னோட லைட்னிங் பண்ணியிருந்தால் கொஞ்சம் ஓவராகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு நல்ல லைட்னிங் இல்லை. ஸோ அதனால அப்படி இருக்கிறத பாருங்கள், ஓரளவுக்கு இருக்கிறத பாருங்கள். இன்னும் மை இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ நான் ரொம்ப கண் இப்படி இப்படி பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதனால் இப்படி இருக்குது. தென் ஸோ இப்போ போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு வந்து காட்டுறேன், ஓகேவா? அதே நான் வீடியோ அட்டாச் பண்ண கவலைப்படாதீங்க, வெயிட் பண்ணுறேன். ஃபேஸை நல்லா வெயிட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இருங்க, ஓகேக்கா.
ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இதை பாருங்க நல்லா தெரியுதாங்க பாருங்க. மை போவே இல்லை நான் சொன்னேன்ல. பட் நம்ம ஏதோ ஒரு அக்கேஷனுக்கு போடுறோம். ரெகுலர் பேசிஸில் போடாமல் இருந்தால் சீக்கிரவே சூப்பராக இருக்கும். அந்த பிக்மெண்ட் அப்படியே இருக்குது, போகாது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. அப்படியே ஐ ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஆனால் இப்போ போல் இன்னும் 2 டேஸ்க்கு எனக்கு இப்படி தான் இருக்குது. எப்படித்தமா இருக்கும், ஏதோ 10 நாள் டிப்ரெஷனில் இருந்து ஃபோனை பார்த்து ஒழுங்காக தூங்காத பர்சன் மாதிரி இருக்கும். ஸோ நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்து என் ஃபேஸில் லைட்டாக அந்த சில்னஸ் இருக்கும்போதே நான் என்ன பண்ணுவேன்னா, சீரம் வச்சுருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் மென்ஷன் த பிராண்ட் பிகாஸ் கைண்ட் ஆஃப் அது வந்து ப்ரொமோஷன் மாதிரி ஆயிடும். ஸோ டேரக்டே அப்படியே வாங்கிட்டு நான் வீடியோ எடுக்கிறது அவசர அவசரமாக பண்ணுறேன். பட் ஆனால் யூஸ்வலாக நான் அப்படி பண்ண மாட்டேன். ரொம்ப ஸ்லோவாக ரிலாக்ஸிங்காக அப்படியே ரொம்ப காமாக பண்ணுவேன். லைக் காமெண்ட்ஸ் அந்த ஸ்கின் கேர் பண்ணுறது என்னுடைய மீன் டைம் ஆட்டும். அப்படியே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும் அந்த டைமில் தான். இப்போ நான் வீடியோ எடுக்கவே எனக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுலாம் அந்த ஹரிபரியாக பண்ணுறோம்னால அதனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக அவசர அவசரமாக பண்ணலாம் இருக்கும். பட் யூஸ்வலாக இது வந்து என்னுடைய மீன் டைம் ஆட்டும். இது எனக்கு உண்டான டைம். இந்த டைமை நான் எனக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எப்படி உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி, நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அதெல்லாம் தான் சொல்லுங்கள். நானும் அதுலேருந்து கற்றுக்கிறேன். இதில் ஏதாவது ஹோம் ரெமிடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க சொல்லுங்கள். ஈஸியாக குயிக்காக பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன். இதை தான் நான் பண்ணுறது. ஸோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க, இல்லை இந்த டிப்ஸ்லாம் பண்ணணும் உங்கள் ஸ்கின் நல்லா இருக்கும் அப்படின்னு எதாவது இருந்தால் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டாடா பை பை. உங்களை இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன்.